வணக்கம் நண்பர்களே. இப்போது மாரணியில் வந்து ஒரு வீடு ஒன்று சேல்ஸு, புது வீடு, நியூ கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்கு மாரணியில். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நத்தம் மெயின் ரோடு இருக்குது. எப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குமானே. அரை கிலோமீட்டரில் நத்தம் மெயின் ரோடு, ஹாஸ்பிட்டல், எல்லா வசதியும் இருக்குது ஊமச்சி குளத்தில். இது பார்த்திங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு வந்து. முன்னாடி கேட்டு இந்த பாருங்கள், வீடோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஓகே. டோரெல்லாம் எம்எஸ் டோரு, விண்டோ. வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இது வந்து ஒரு ஃபோர்ட்டிகோ. இது வந்து ஒரு 100 சதுரடியில் வந்து இந்த ஃபோர்ட்டிகோ இருக்குது. அதை காட்டுறேன் உங்களுக்கு, வீடியோவில் பாருங்கள். நூறு சதுரடியில் வந்துடுது இந்த ஃபோர்ட்டிகோ. ஆனால் டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கண்ணே. இந்த டோரையுமே இந்த இது வந்து 100 சதுரடியில் ஃபோர்ட்டிகோ. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகி வலது பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குது. கீழே வந்து ஸ்டேர் கேஜ், இந்த படிக்கட்டு கீழே ஒரு ஸ்டோர் ரூமாக வச்சுக்கலாம். அதில் அந்த பழைய பெயிண்ட், முன்னே இந்த வீட்டுக்கு அடித்த பெயிண்ட் ஜாமான் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20 சதுரடி, ஆமாம் 20 சதுரடியாக வரும். அந்த ஸ்டேர் கேஜ் படிக்கட்டை சேர்த்தோம்னா கூட வரும், 40 சதுரடி வரும். எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் தான் போட்டிருக்காங்க. சைட்லையும் இடம் விட்ருக்காங்க, ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே வந்தோம்னா ஒரு இது வந்து 150 சதுரடியில் ஹால். இந்த ஹால் வந்து 150 சதுரடியில் வருது. ஹால் பார்த்திங்கன்னா 150 சதுரடியில் இந்த ஹால் இருக்குது. டோர்லாம் எல்லாமே தேக்கு டோர் தான். இது டிவி ஷோகேஸ் செட்டு போட்டிருக்காங்க. டிவி ஷோகேஸ் செட்டு. இது வந்து பூஜா ரூமுக்கு ஒரு 2 அடி மாதிரி விட்டு பூஜா ரூம் மாதிரி, சாமி ரூம் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக போட்டிருக்காங்க. தெரியுதா? இந்த மாதிரி இருக்குது. இந்த செவுரு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வால்பட்டி பார்த்துருக்காங்க. வால்பட்டி பார்த்து கலரிங் பண்ணி அது மேலே பிரிண்டடு, இந்த ரோஸ் இருக்குல்ல, இந்த கொடுத்துருக்காங்களா ரோஸ், இதெல்லாம் பிரிண்டடு, பக்கா பிரிண்டடு. கலரிங் எல்லாமே பக்கா சூப்பர். எல்லாமே வால்பட்டி பார்த்து அழகாக இருக்குது. நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, வலுவலுன்னு இருக்குது. எல்லாமே விண்டோஸ் எல்லாமே தேக்கு தான், எல்லாம் டேக் அவுட் தான் போட்டிருக்காங்க. கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்னிஷ்டு. பாருங்கள், கம்ப்ளீட்டட் ஃபர்னிஷ்டு கிச்சன். ஆமாம், திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் கிச்சனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? இதில் அந்த ஒரு 50 சதுரடிக்குள்ளேயே முடிஞ்சிருது கிச்சன். இதில் வெண்டிலேஷன், ஃபேனு எல்லாமே செட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேலேயுமே வால்பட்டி பார்த்துருக்காங்க. சீலிங் மொக்கண்டு வால்பட்டி பார்த்துருக்காங்க. தெரியுதா? சீலிங் முக்கண்டு வால்பட்டி பார்த்துருக்காங்க.
இது ஒரு ஸ்மால் பெட்ரூம். இது ஒரு ஸ்மால் பெட்ரூம். இது வழக்கம் போல் லெட்டின் அண்ட் பாத்ரூம் டைல்ஸ்லாம் நல்லா இருக்குது, லுக்காக இருக்குது. அதே மாதிரி பெட்ரூம்லேயும் மேலே எல்லாமே ஃபர்னிஷ்டு. சைட்லலாம் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது இன்னொரு பெட்ரூமு. இது வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டு. டைமண்ட் ஷேப்பு டிசைன் போட்டிருக்காங்க. கிளாஸு. இது ஒரு பாத்ரூம், ரெஸ்ட் ரூம். பின்னாடி இடம் இருக்கானே, காம்பவுண்ட் வருங்க. சைடில் வந்து இப்படி வாக் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து இடம் விட்டுருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. பின்னாடியுமே வந்து நம்ம வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. இடம் ஈஸியாக இருக்குது. இதில் வந்து இந்த தோட்டங்கள், அந்த என்ன சொல்கிறது, இந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறோம்ல, மாடி தோட்டம், அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது நல்ல இடம். இதுலேயே நிறையா வச்சு வளர்க்கலாம். ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு இங்கிட்டே இடம் அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? எல்லாம் தலா நல்லா போட்டிருக்காங்க. அதுலேயே நம்ம வந்து தொட்டிலே வச்சு கண்டுகள் எல்லாமே வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாடிக்கு போயிட்டோம்னா, ஜென்ரலாக வந்து மாடியில் வந்து எல்லோரும் இது தான் போடுவாங்க, என்னது, தட்டோடு பதிப்பான் மாடியில். வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸுங்க. இது வெயில் பயங்கரமாக அடிக்குது, ஆனால் இதில் வந்து நடக்கிறோம், ஹீட்டே இல்லை, அப்படியே வெதுன்னு இருக்குது. ஆமாம், டேங்க்கு பார்த்துக்குங்க. இது எப்படியும் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் டேங்க்கு. பாருங்கள், வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பேசுங்க. மாரணியில் தான் இந்த வீடு இருக்குது. வீடு வந்து 45 சொல்கிறாங்க, 45 லட்சம். நேரில் வந்து பேசுனா அது இது பேச்சு ஓடி அடைகிறது தான். வீடு நல்லாயிருக்கு, அமைப்பாக இருக்குது. ஆனால் இது வந்து தெற்கு பார்த்த வீடா? இது வந்து வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல். எம்எஸ் விண்டோலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. பெரிய எம்எஸ் விண்டோ, பெரிய எம்எஸ் டோர், நல்லாயிருக்கு. 3 டோராக மடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், வீடு பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து பேசுங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.